بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சென்ற வாரம் நாம் ரியாதுஸ் சாலிஹின் என்ற இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய நூலின் முதலாவது பாபிலிருந்து முதலாவது ஹதீஸை படித்திருந்தோம். முதலாவது பாபு எங்களுடைய எண்ணம் தொடர்பானது. எங்களுடைய எண்ணத்தை அல்லாஹு தாலாவுக்கானதாக எங்களுடைய அமல்களின் போது எங்களுடைய எண்ணத்தை எப்படி நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், ஹிஜ்ரத்தினுடைய வகைகள், ஒரு அமலை செய்கின்ற போது எங்களுடைய நியத் எண்ணம் எப்படியானதாக இருக்க வேண்டும் போன்ற பல விஷயங்களை சென்ற பாடத்திலே நாங்கள் கற்றிருந்தோம். இன்றைய தினம் அதே பாடத்தினுடைய இரண்டாவது ஹதீஸிலிருந்து நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அன் உம்மில் முஃமினீன உம்மி அப்துல்லா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت قال رسول الله صلى الله عليه وسلم يغزو جيش الكعبة. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காபாவை ஒரு படை போரிடும், காபாவுக்கு எதிராக ஒரு படை போரிடும். ஃபைதா கானூ பிபைதா மினல் அர்த், அவர்கள் ஒரு விசாலமான இடத்தை, பூமியிலே ஒரு விசாலமான இடத்திற்கு வருகிற போது யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம், அவர்களில் முதலாவது வருபவர் கடைசியாக வருபவர் என்று அனைவரும் பூமியிலே சுரிவாங்கப்படுவார்கள். காலத் யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கைஃப யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம் வ ஃபீஹிம் அஸ்வாகுஹும், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹு தஆலா அந்த பிரதேசத்தில் இருக்கிற அனைவரையும் எப்படி சுரிவாங்கலாம், எப்படி சுரிவாங்கப்படலாம், அவர்களிலே சந்தைக்கு வந்தவர்கள், வியாபாரத்திற்கு வந்தவர்கள் என்று தங்களுடைய தேவைக்கு வந்தவர்களும் இருப்பார்களே. வமன் லைஸ மின்ஹும், இந்த போரிடுவதற்காக வந்த குழுவில் இல்லாத அந்த குழுவோடு சம்பந்தப்படாதவர்களும் இருப்பார்களே என்ற போது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம், அவர்களில் ஆரம்பமானவர் கடைசியானவர் என்று அனைவரும் பூமிக்குள்ளே சுரிவாங்கப்படுவார்கள். அந்த படை இருக்கக்கூடிய இடத்துல பெரியோரு பூகம்பம் ஏற்பட்டு அனைவரும் பூமிக்குள்ளே இழுக்கப்படுவார்கள். சும்ம யுபஅஸூன அலா நிய்யாதிஹிம், பிறகு அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த இளவயது பெண் என்றால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆண்களிலே உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார் என்று கேட்கப்பட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னார்கள், அபூபக்கர் என்று சொன்னார்கள். பெண்களிலே விருப்பமானவர் யார், உங்களுக்கு மிகவும் பாசத்திற்குரியவர் யார் என்று கேட்டபோது ஆயிஷா என்று சொன்னார்கள் ரதியல்லாஹு அன்ஹா. உம்முல் முஃமினீன், மூமின்களுடைய தாயாக நபி அவர்களுடைய மனைவியர்கள் அனைவரும் மதிக்கப்படுகிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. காரணம், அவர்கள் மூமின்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கிறார். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நேசித்தார்கள். அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக நேசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி தருவாய், இறுதி காலம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் கழிந்தது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் இருக்கும் போதுதான் நபி அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. நபி அவர்கள் பற்றுலக்குவதற்கு கோரிய போது அல்லது தேவை என்று கருதிய போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் விஸ்வாக்கை எடுத்து அதை தன்னுடைய வாயிலை வைத்து நன்றாக கடித்து மெல்லியதாக ஆக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றுலக்கி கொண்டார்கள். இந்த உலகத்துல நபி அவர்கள் கடைசியாக செய்தது அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் அவருடைய வீட்டில் நபி அவர்கள் அவரிடம் தங்கக்கூடிய அந்த நாளில் தான் நபி அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். நபி அவர்களுக்கு இந்த உலகத்துல யாரெல்லாம் மனைவியர்களாக இருந்தார்களோ அவங்க எல்லாம் மறுமையிலையும் சுவர்க்கத்திலையும் மனைவியர்களாக இருப்பார்கள் என்பது சுருக்கமாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளுகின்ற விஷயமாக இருக்கிறது. காபத்துல்லா என்பது எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலாவை வணங்குவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவராலும் கட்டப்பட்ட ஆலயம். இந்த காபத்துல்லாவை 2 பேரும் கட்டிட்டு, இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா கிட்ட பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வைத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டுவதற்காக கற்களை உயர்த்துகிற நேரம் அல்லாஹு தஆலாட்ட பிரார்த்தனை செய்றாங்க, இறைவா நீ எங்களிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே நன்றாக கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா கிட்ட அவங்க பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹு தஆலா காபத்துல்லாவை வரலாற்று முழுக்க பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றிருந்தார். காபத்துல்லா அல்லாஹு தஆலாவினால் என்ன செய்யப்படுகிறது? பாதுகாக்கப்படுகிறது. காபத்துல்லாவுக்கு எதிராக எங்களுக்கு தெரியும், ஆப்ரஹா என்று சொல்லக்கூடிய யெமனிலே ஆட்சி செய்து வந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் ஒரு கோட்டையை கட்டுகிறான். கட்டினதுக்கு பிறகு மக்கள் எல்லோரும் இந்த கோட்டைக்கு தான் வர வேண்டும், இங்குதான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், இதுதான் காபா, எனவே இங்குதான் வருடா வருடம் மக்கள் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்று எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கிறார். ஆனா மக்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ளல. காபத்துல்லாவுக்கு தான் என்ன செய்யறாங்க? எல்லாரும் ஹஜ்ஜு செய்வதற்காக போகிறார். அப்ப அதை பார்த்து அவன் கோபப்படுகிறான். காபத்துல்லாவை உடைப்பதற்காக படையை தயார் செய்கிறான். காபத்துல்லா உடைச்சாதான் நம்மளுக்கு இந்த மாளிகையை, இந்த கோட்டையை என்ன செய்யலாம், உலக மக்கள் அனைவரும் கூடுகிற சிறப்புக்குரிய ஒரு இடமாக மாற்றலாம் என்று அவன் என்ன செய்கிறான்? முடிவு செய்கிறான். அந்த அடிப்படையிலே காபத்துல்லாவை உடைப்பதற்கு, காபத்துல்லாவை அழிப்பதற்கு அவன் ஒரு படையை தயார் செய்கிறான். அந்த படை யானை படை. யானையை பொறுத்தவரையில பாலைவனத்துல இல்லாத ஒரு மிருகம் யானை. யானை பாலைவனத்துல உயிர் வாழாது, நிறைய தண்ணி தேவைப்படும் பாலைவனத்துல, அதனால வசிக்க நிறைய உணவு தேவைப்படும், அதனால வசிக்க முடியாது, பாலைவனத்துல இல்லாத ஒரு மிருகம். அப்ப ஆப்ரஹா யானைய எடுத்துக்கொண்டு யானைப்படையை தயார்படுத்தி கொண்டு காபத்துல்லாவை அழிக்க வந்த போது அப்துல் முத்தலிப் தான் அந்த நேரம் காபத்துல்லாவினுடைய பரிபாலனத்தில் இருக்கிறாரு, மக்காவாசிகளுடைய கிட்டத்தட்ட தலைவராக இருக்கிறார். அப்ப அப்துல் முத்தலிப் அங்க இருந்த ஆக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாருமே என்ன செய்ய வேண்டாம், இந்த யானைப்படையை ஆப்ரஹாவை எதிர்க்க வேண்டாம், எல்லாருமே என்ன செஞ்சீங்க, உங்களோட இடங்கள்ல போய் ஒளிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா இந்த காபாவை பாதுகாப்பான் என்று அவங்க சொல்றாங்க. என்னன்னா ஆப்ரஹா யானையையே பாலைவனத்துல உருவாக்கி, யானையையே பாலைவனத்துல பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு பழக்கி, யானை ஊடாக இந்த காபத்துல்லாவை உடைக்க வருகிறான் என்று சொன்னால் அதை மீறிய ஒரு சக்தி, அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி மக்காவாசிகளுக்கு கிடையாது.
எனவே இது கடுமையாக தயாரிக்கப்பட்ட பிளான் பண்ணப்பட்ட ஒரு போராட்டம். இதுக்கு முன்னால மக்காவாசிகளை பலி கொடுக்க வேணாம் என்று அப்துல் முத்தலிப் முடிவு செய்கிறார். அப்துல் முத்தலிபுடைய கட்டளைக்கு இணங்க அவர்கள் எல்லோரும் ஒளிந்து கொள்கிறார். அப்துல் முத்தலிப் ஆப்ரஹாவை சந்திக்க போறாரு. சந்திக்க போயிட்டு போன நேரம் ஆப்ரஹா இவரை காபத்துல்லா தொடர்பாக பேச வருகிறார், மக்காவை அழிக்க வந்திருப்பதை பார்த்து இவர் என்னுடன் பேச வருகிறார் என்று நினைக்கிறார். அப்ப அவர் போய் அவருடைய ஒட்டகத்தை பத்தி கேட்கிறார். ஆப்ரஹாவினுடைய படை அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகத்தை பிடித்திருந்தது. அப்ப அவர் அப்துல் முத்தலிப் விட்டு அவருடைய ஒட்டகத்தை கேட்கிறார். அப்துல் முத்தலிப் கூட இருந்த ஆப்ரஹா கூட இருந்தாக்களை பார்த்து அவர்களோட சேர்ந்து அப்துல் முத்தலிபை கிண்டல் செய்து சிரிக்கிறார். உங்களோட மிகப்பெரிய சொத்து, நீங்க எல்லாரும் மதிக்கக்கூடிய சொத்து, உங்களுக்குரிய கௌரவம், இந்த காபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு, இந்த பிரதேச மக்களை அழிக்கிறதுக்கு நான் படை திரட்டி வந்திருக்கிறேன். அதை பத்தி நீ பேசாம கேவலம் உண்ட ஒட்டகத்தை பத்தி பேசுறான்னு சொல்லி நக்கல் அடித்தார். அப்துல் முத்தலிப் சொன்னாரு, இன்னலில் பைத்தி ரப்புன் யஹ்மீஹா, நான் இந்த ஒட்டகத்துக்குரிய பாதுகாவலர், இந்த ஒட்டகத்தை இந்த மிருகங்களை பாதுகாக்கிறது தான் என்னுடைய பொறுப்பு, அதனால அது தொடர்பாக நான் பேச வந்திருக்கிறேன். ஆனா காபத்துல்லாவை பொறுத்த வரையில் அதுக்குன்னு ஒரு ரட்சகன் இருக்கிறான், அதை அவன் பாதுகாத்துக் கொள்வான்னு சொன்னார். அப்ப அவர் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போறாரு, அவரும் ஒளிந்து கொள்கிறார். ஆப்ரா யானைப்படையோடு காபாவை அழிப்பதற்காக வருகிறான். முகம்மஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவனுடைய முன்னுக்கு போன யானை வீழ்ந்து விடுகிறது, அப்படியே படுத்துக்கொள்ளுது. அதுக்கு அங்கால நகரல. யமன் பிரதேசத்தை நோக்கி அந்த யானையை விரட்டினா வேகமா ஓடுது. ஆனா காபத்துல்லாவை நோக்கி விரட்டினா போக சொன்னா அது போகுது, லைனுக்கே படுக்குது. எங்களுக்கு தெரியும், ஹுதைபியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்வதற்காக சஹாபாக்களோடு மக்காவுக்கு வருகிறார்கள். வார வழியில கஸ்வா என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய ஒட்டகம் ஹுதைபியா என்ற இடத்துல படுத்துக்கொள்ளுது, எழும்புதில்லை, அங்கல போவதில்லை. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, எப்படி ஆப்ரஹாவினுடைய யானை ஆப்ரஹாவுக்கு அநியாயம் செய்ததோ அல்லது அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ததோ அது மாதிரி கஸ்வாவும் மாறு செய்து விட்டது, அதுவும் அநியாயம் செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, கஸ்வாவுடைய தன்மை அப்படி கிடையாது, அது இப்படி மாறு செய்யறது கிடையாதுன்னு மிருகத்தினுடைய மானத்தையும் நபி அவங்க பாதுகாக்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படி சொன்னோன்னே மிருகத்துடைய மானத்தை கூட நபி அவங்க பாதுகாக்கிறாங்க. கஸ்வா அப்படி கிடையாது, கஸ்வா அப்படி கிடையாது, அது இப்படி மாறு செய்வது கிடையாது. அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் தான், நாட்டத்தின் அடிப்படையில் தான் இது செயற்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இந்த இடத்துல நிக்கணும் என்று அல்லாஹு தாலா அதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அதனால அது நிக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹு தாலாவுடைய கண்ணியத்தை, மார்க்கத்தை பாதுகாக்கிற அடிப்படையில, அதை உயர்த்துற அடிப்படையில என்ன ஒப்பந்தத்தை மக்காவாசிகள் கேட்டாலும் அதை நான் கொடுத்து விடுவேன் என்று நபி அவங்க சொன்னாங்க. மார்க்கம் தான் மெயின். மார்க்கத்தை உயர்த்துற அடிப்படையில, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பாதுகாக்கிற அடிப்படையில, மார்க்கத்தை கௌரவிக்கிற அடிப்படையில என்ன ஒப்பந்தத்தை மக்காவாசிகள் என்னோட செய்ய வந்தாலும் அதை நான் கொடுத்து விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுல நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம், இதுக்கு அங்கால நம்மால போக முடியாது என்பதை அந்த கஸ்வா ஒட்டகம் படுத்ததோட, அந்த இடத்துல தடைப்பட்டதோட சஹாபாக்களுக்கு என்ன செய்கிறார்கள், சூசகமாக அறிவிக்கிறார்கள். அப்ப யானை படுத்துக் கொள்ளுது. திரும்பவும் கட்டாயப்படுத்தி என்ன செய்கிறார்கள், இந்த யானையை அவங்க துரத்துறாங்க. ஆப்ரஹாவுடைய படை, யமனிலிருந்து வந்த அந்த படை. ஆனாலும் எந்த பிரயோசனமும் இருக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா சிறிய பறவைகள் தங்களுடைய சொண்டுல சுமந்து வந்த அந்த நெருப்பு கற்களை யானையின் மீது வீசி எறிந்து, அந்த படையின் மீது வீசி எறிந்து அல்லாஹு தஆலா அவங்க அனைவரையும் சுக்குநூறாக அழித்தான் என்பது நாங்கள் சூரத்துல் ஃபீலிலே ஓதக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்ப அந்த சின்ன கற்களின் ஊடாக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், மேல இருந்து அந்த கல்லை, சொண்டுல ஏந்திட்டு வந்த கல்லை பறவை போட்டால் அது அப்படியே உள்ளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் பிழிஞ்சி எடுத்து கசக்கி சப்பி துப்பின வைக்கல போல
மாற்றியது என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்றான். அந்த படை முழுக்க பிழிஞ்சு எடுத்து கசக்கி தூக்கி எறிஞ்ச மாதிரி என்ன செய்கிறது, அந்த படை அழிக்கப்படுகிறது என்கிறத வரலாற்றுல நாங்க பாக்குறோம். அப்ப அல்லாஹு தாலா நாடினான் என்று சொன்னால் அவனுக்கு எதுவும் முடியாத காரியம் கிடையாது. அது சுடப்பட்ட கற்கள் தான், நெருப்பு கற்கள் தான். ஆனா அந்த பறவைக்கு அது சுடல, அந்த பறவைக்கு அது சுடல. ஏன்? அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி. அந்த பறவைக்குடைய சொண்டுக்கு சுடல, அந்த பறவைக்கு சுடல. ஆனா அந்த பறவை போடுது பெரிய யானை சப்பி துப்பின வைக்கல மாதிரி மாறுது. அந்த அளவுக்கு கேஸான, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கல்ல சின்னொரு குருவி சின்னொரு பறவை என்ன செய்யுது, சுமந்துகிட்டு வருது. அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, போடுது. அந்த படை என்ன செய்யப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அப்ப நம்மட பார்வையில பெரிதாக தெரியக்கூடிய எதுவும் அல்லாஹு தாலாவுடைய பார்வையில் பெரியது கிடையாது. அல்லாஹு தாலா சிறியவைகளை கொண்டு அவன் நாடுகின்ற அனைத்தையும் செய்யக்கூடியவன். அந்த சிறியவை இல்லாமல் கூட அல்லாஹு தாலா நாடுவதை நிகழ்த்தக்கூடியவன். குன் ஃபயகூன், ஆகு என்பான், அது ஆகிவிடும் என்றுதான் நாங்கள் குர்ஆனிலே ஓதுகின்றோம். எனவே அல்லாஹு தாலா இந்த காபத்துல்லாவை ஆபிரகாவுடைய படையிலிருந்து என்ன செய்கிறான், பாதுகாக்கிறான். அது மாதிரி இந்த காபத்துல்லாவுக்குள்ள யாருமே என்ன செய்ய முடியாது, போர் நடத்த முடியாது. காபத்துல்லா அபயமளிக்கப்பட்ட ஒரு இடமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அங்கு வரக்கூடிய பறவைகளை யாரும் துரத்த முடியாது, அங்கு வரக்கூடிய மிருகங்களை யாரும் வேட்டையாட முடியாது என்கிற சட்டம் எல்லாம் காபத்துல்லாவுக்கு, அந்த ஹரத்துக்கு பிரத்யேகமான சட்டங்களாக இருக்கிறது. அது அபயமளிக்கப்பட்ட பூமி, அல்லாஹு தாலாவினால் பாதுகாக்கப்படுகிறது. ஆனா கடைசி காலத்துல இந்த காபத்துல்லாவுக்கு எதிராக போராட்டம் நடக்கிற நேரம் அல்லாஹு தாலா 2 தடவை அதை தடுப்பார். 3வது தடவை அவர்கள் காபத்துல்லாவை உடைப்பார்கள் என்கிற செய்திகளை நாங்க பார்க்கிறோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அந்த சந்தர்ப்பத்துல நம்ம இல்லாம இருக்கணும், அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அப்ப இப்படி படை நடத்தி வருகிற நேரம் பெரிய ஒரு விசாலமான நிலப்பரப்புக்கு அவங்க வார நேரம் அதில் அவர்கள் முழுமையாக அழிக்கப்படுவார், பூமியில சுரிவாங்கப்படுவார். அப்படினால் அதை எதிர்ப்பதற்கான சக்தி அல்லது அதை எதிர்கொள்றதுக்கான பலம் அடுத்தவர்களிடம், முஸ்லிம்களிடம் குறைவாக இருக்கும் என்பதை போன்று இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது, விளங்குகிறது. அப்ப அல்லாஹு தாலாவுடைய ஒரு தண்டனை என்ன செய்யும், இறங்கி அந்த பிரதேசத்தில் இருக்கிற முழு பேரும் சுரிவாங்கப்படுவார்கள். அல்லாஹு தாலா அதன் மூலம் காபத்துல்லாவை என்ன செய்வான், பாதுகாப்பான். அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, காபத்துல்லாவுக்கு எதிராக படை நடத்தி வந்த ஆக்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனை கொடுக்கிறது சரி. ஆனா இதுல வந்தவங்க, வழியில போனவங்க, அந்த ஏரியாவுல இருந்தவங்க, அது மாதிரி வியாபாரத்துக்கு வந்தவங்க, அந்த குழுவோட வியாபாரம் செய்வதற்காக வந்தவர்கள், ஒரு பிரதேசத்துக்கு போறதுக்கு வந்தவங்க, இவங்க எல்லாம் இருப்பாங்களே, இவங்களெல்லாம் சேர்த்து மொத்தமாக அல்லாஹு தாலாவுடைய தண்டனை இறங்கி விடுமா, அவங்க எல்லாம் அழிக்கப்படுறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் அழிக்கப்படுவார்கள். ஆனா அவங்க அவங்களோட நீயத்துக்கேற்ப என்ன செய்யப்படுவாங்க, எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னாங்க. வேற ஒரு ஹதீஸ்ல ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க நல்லவர்களாக இருந்தாலும் அழிக்கப்படுவோமா, எங்கள்ல நல்லவர்கள் இருந்தாலும் அழிக்கப்படுவோமான்னு கேட்டாங்க. அனுஹுலகு வஃபீன ஸாலிஹூன், எங்கள்ல நல்லவர்கள் இருக்காங்க, தீயவர்களும் இருக்காங்க. இந்த நல்லவர்களும் சேர்த்து நாங்கள் தீயவர்களோடு சேர்த்து இந்த நல்லவர்களுமாக அழிக்கப்படுவோமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நஅம் இதா கஸுரல் ஹபஸ், ஆம், தீமைகள் அதிகரித்து விட்டது என்று சொன்னால் நல்லவர்களும் சேர்த்து தான் தண்டனை இறங்கும், நல்லவர்களுக்கும் சேர்த்து தான் மொத்தமாக தண்டனை இறங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப வந்த படையோட நல்லவர்கள் இருந்தாலும், வழிப்போக்கர்கள் இருந்தாலும், வியாபாரத்திற்காக வந்தவர்கள் இருந்தாலும், அந்த பகுதியில ஒவ்வொரு தேவைகளுக்காக வந்தவர்கள் இருந்தாலும் மொத்தமாக எல்லோரும் சேர்த்து தான் என்ன செய்வார்கள், அழிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியில நமக்கு சொல்றாங்க.
அப்ப அல்லாஹு தாலாவுடைய தண்டனை ஒரு பகுதிக்கு இறங்குதென்றால் அந்த பகுதியில இருக்கிற எல்லாரும் தான் என்ன செய்வாங்க, சேர்த்து அழிக்கப்படுவார். ஆனா மறுமையில அல்லாஹு தாலா அவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுப்பான். இந்த ஹதீஸை இமாம் நவவி ரஹிமுல்லா அவங்க அவருடைய எண்ணங்கள் பற்றிய பாடத்துல ஏன் கொண்டாடுறாரு? இந்த கடைசி துண்டுக்காகத்தான் கொண்டாடுறாரு. இந்த கடைசி துண்டுக்காகத்தான் என்ன செய்யறாரு, கொண்டாடுறாரு. அல்லாஹு தாலா எல்லாருக்கும் அவனுடைய தண்டனையில எல்லாரும் சம்பந்தப்பட்டாலும், அவனுடைய தண்டனை இறங்குகிற நேரம் எல்லாரும் பாதிக்கப்பட்டாலும், நாளை மறுமையில அவரவருடைய நோக்கத்திற்கு ஏற்பதான் என்ன செய்யப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் அவருடைய கூலி அவருடைய எண்ணத்தை வைத்துத்தான் வழங்கப்படுகிறது. அவருக்குரிய கூலி எண்ணத்தை வைத்துத்தான் வழங்கப்படுகிறது. இப்ப நாங்க வெளிப்படையானத விஷயங்களை வச்சுதான் என்ன செய்யறோம், தீர்ப்பு வழங்குறோம். ஒரு ஆள் அதிகமா தொழுகிறார்னால் அவரை மிச்ச நல்லவர் நாங்க சொல்லுவோம். ஒரு ஆள் நம்மளோட நல்லா சிரிச்சு பழகிறார், சாந்தமா இருக்கிறார், என்ன முகம் சுளிக்காம எங்களோட நடந்து கொள்றார் என்றால் அவர் மிச்ச நல்ல பண்பாடுடையவர், நல்லா நடக்கக்கூடியவர், நல்ல மனுஷன் என்று நாங்க என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்ப வெளிப்படையான செயற்பாடுகளை வச்சுத்தான் எங்களுடைய தீர்ப்பு இருக்கும். அதுதான் முறையும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 பேர் வந்து முறையிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் பயப்படுங்க, உண்மையை சொல்லுங்க, ஏன்னா நீங்க சொல்றதை வச்சுதான் நான் தீர்ப்பு வழங்கலாம். வஇன்ன ஃபில் கலாமி லஸிஹ்ரா, என்னடா பேச்சுல சூனியம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. பேச்சுல சூனியம் இருக்கிறது, நீங்க மாத்தி மாத்தி சொன்னால் என்னால் எதுவும் செஞ்சு கொள்ள முடியாது, நான் அநீதி இழைத்து விடக் கூடும், அதனால உங்களோட உள்ளத்துல இருக்கிறத என்னால் அறிய முடியாது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, உண்மையை சொல்லுங்கன்னாங்க. அப்ப வெளியில நடக்கிற விஷயத்தை வச்சுதான், வெளியில என்னத்தை நாங்க காண்றோமோ அதை வச்சுதான் நாங்க தீர்ப்பு வழங்கலாமே தவிர உள்ளுக்குள்ள என்ன இருக்கின்றதை பார்க்கறது எங்களுக்கு கஷ்டம், சிரமமான விஷயம். அதான் யதார்த்தம் உலகத்துல. அதனாலதான் உலகத்துல சில நிரபராதிகள் என்ன செய்வாங்க, தண்டிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு சாட்சிகள் இல்லை, சரியான போதிய ஆதாரங்கள் இல்லை என்றால் சில நேரம் நிரபராதிகள் என்ன செய்வார்கள், தண்டிக்கப்படுவார்கள். குற்றவாளிகள் என்ன செய்வாங்க, தப்பித்துக் கொள்வார்கள் சில போது. அப்ப அதுதான் யதார்த்தமானது. உலகத்துல வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆனா மறுமையை பொறுத்த வரையில அல்லாஹு தாலா அவரவருடைய உள்ளத்துல என்ன இருந்ததோ அதை வைத்துத்தான் அவர்களுக்குரிய கூலியை வழங்குவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில முதலாவது நரகத்துக்கு எரிமூட்டப்படுபவர்கள் அல்லது முதலாவது நரகத்துக்கு அனுப்பப்படுறார்கள் யாரு? எத்தனை பேர்? 3 பேர். முதலாவது ஆள் யாரு? ஒரு அறிஞர், ஒரு இஸ்லாத்தை படிச்ச ஒருவர். அவர்கிட்ட அல்லாஹு தாலா இஸ்லாத்தை படிச்சதை என்ன செய்வான், இஸ்லாத்துல விளக்கத்தை கொடுத்ததை, அறிவை கொடுத்ததை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். அவருக்குரிய அருள்கள் அவர் ஏற்றுக்கொள்வார். என்ன செய்தா என்று கேட்பான். அவர் சொல்லுவார், இறைவா உன்னுடைய மார்க்கத்தை உனக்காக நான் அடுத்தவர்களுக்கு எத்தி வைத்தேன், இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவார். அப்ப அல்லாஹு தாலா சொல்லுவான், இல்ல நீ பொய் சொன்னாய், நீ அடுத்தவர்கள் உன்னை நன்றாக புகழ வேண்டும், ஒரு பேச்சாளன் என்று சொல்ல வேண்டும், நல்ல மனிதன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தாய், அது உனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி அல்லாஹு தாலா அவரை நரகத்துக்கு அனுப்புவார். 2வது ஒரு செல்வந்தன் என்ன செய்வார், வருவார். அவருடைய செல்வம் சம்பந்தமாக அல்லாஹு தாலா அவருக்கு என்ன செய்வார், சொல்லுவார். அவர் அதை ஏற்றுக்கொள்வார். அவர்கிட்ட அந்த செல்வத்தை வச்சு என்ன செய்தா என்று அல்லாஹு தாலா கேட்பான். அவர் வந்து உனக்காக நான் உன்னுடைய பாதையில செலவு செய்தேன், வறியவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு அவர் செஞ்சதையெல்லாம் சொல்லுவார். அப்ப அல்லாஹு தாலா சொல்லுவானாம், இல்ல நீ பொய் சொன்னாய், அடுத்தவர்கள் உன்னை கொடையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அப்படி செய்தாய், அது உனக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹு தாலா அவரை நரகத்துக்கு அனுப்புவார். 2வது அல்லாஹுடைய பாதையில போராடி மரணித்த ஒருவர், 3வது அல்லது முதலாவது சில ஹதீஸ்கள்ல வருது முதலாவது அவர் என்று. அப்ப அவரை கூப்பிட்டு அல்லாஹு தாலா அவருக்கு வீரத்தை கொடுத்தது, அருள் செய்தது அல்லாஹு தாலா சொல்லுவான். அவரும் அதை ஏற்றுக்கொள்வார். என்ன செய்தாய் என்று அல்லாஹு தாலா கேட்கிற நேரம், நான் உன்னுடைய பாதையில உன்னுடைய மார்க்கத்திற்காக போராடி உயிர் நீத்தேன்னு சொல்லுவார். இல்ல நீ பொய் சொன்னாய், உன்னை ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ போராடினாய், அது உனக்கு கிடைத்து விட்டது, நீயும் நரகத்துக்கு போலாம், அல்லாஹ் தாலா அவரை நரகத்துக்கு அனுப்புவார். அப்ப மறுமையில கூலிங்கிறது என்னத்தை வச்சு கிடைக்குது, எண்ணம். மனதில என்ன எண்ணத்தோட இருந்தார். இப்ப மார்க்கத்தை படிக்க வார ஒரு ஆள் எண்ணத்துக்காக படிக்க வாரார் என்றதை வச்சுதான் அவருடைய கூலி என்ன செய்கிறது, நிர்ணயிக்கப்படுகிறது.
அதனாலதான் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு ஆளுடைய ரெண்டு பேருடைய வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது அவர்களுடைய அமல்கள் ஒன்றுக்கொன்று சமனானதாக இருந்தாலும், அவங்களோட அமல்கள் ஒன்றுக்கொன்று சமனானதாக இருந்தாலும் அதற்காக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியில வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட வேறுபாடு இருக்கலாம் சொல்றாங்க. ரெண்டு பேரை நாங்க பார்க்க, ரெண்டு பேரும் இஷா தொழுகிறாங்க, ரெண்டு பேரும் மகரிபு தொழுகிறாங்க, ரெண்டு பேரும் குர்ஆன் ஓதுறாங்க, ரெண்டு பேரும் ஹதீஸ படிக்கிறாங்க, ரெண்டு பேரும் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக நேரத்தை என்ன செய்யறாங்க, செலவிடுறாங்க, ரெண்டு பேரும் தஹஜ்ஜுதுக்கு எழும்புறாங்க, ரெண்டு பேரும் சுபஹ் தொழுகிறாங்க, ரெண்டு பேரும் நல்ல விஷயங்களை பேசுறாங்க, ரெண்டு பேரும் வெளிப்படையாக பார்க்கிற நேரம் அமல்ல ஒரே அளவுல இருந்தாலும் அவர்களுடைய எண்ணத்தை வைத்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூலி கொடுக்கிற நேரம் அந்த கூலி அவர்களுக்கு வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அடிப்படையில வித்தியாசமானதாக இருக்கலாம். ஒருவருக்கு மிக அதிகமான கூலி கிடைக்கலாம், இன்னும் ஒருவருக்கு கூலி கிடைக்காம கூட போகலாம். அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். அவருடைய எண்ணத்தை வச்சு, அவருடைய எண்ணத்தை பொறுத்து கூலி கிடைக்காம கூட என்ன செய்யலாம், போகலாம். எனவே எண்ணம் என்பது மிக மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா உங்களுடைய வெளித்தோற்றங்களை பார்ப்பதில்லை, உங்களுடைய வெளித்தோற்றங்களை அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், என்னாலும் அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உள்ளத்திலே இருக்கிறத அறிந்தவன் அல்லாஹு தஆலா. உள்ளத்தில் இருக்கிறது அடுத்தவர்கள் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவன் அல்லாஹு தஆலா என்கிறதுனால அதற்கேற்ப அந்த எண்ணத்தை வைத்து அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கூலி கொடுக்கிறான். அப்ப இந்த உலகத்துல சில நேரம் தண்டனை பெறுபவர்கள் நிரபராதிகளாக இருக்கலாம். அவங்களோட பார்வையில, அவங்களோட மனசுல அவங்க நிரபராதிகளா இருக்கலாம். வெளிப்படையில நாங்க அவங்கள குற்றவாளிகளாக என்ன செய்யலாம், பேசிக்கொள்ளலாம். ஆனா நாளை மறுமையில அவங்க உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக மாறலாம். அதனாலதான் இமாம்கள் சொல்லுவாங்க, உலகத்தில பிரபல்யமான, பூமிக்கு மேல பிரபல்யமான எத்தனையோ பேர் வானத்தில் அறிமுகமற்றவர்களாக இருப்பார்கள் சொல்லுவாங்க. உலகத்தில எல்லாருக்கும் தெரிந்த பிரபல்யமான எத்தனையோ பேர் கைரு மஅரூஃபீன ஃபிஸ் ஸமா, வானத்தில அறிமுகமற்றவர்களாக இருப்பார்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகத்துல நல்ல பேர் கிடைக்கிறது, இந்த உலகத்துல நல்லவர் என்று ஒரு மனிதருக்கு பட்டம் கிடைக்கிறது, அவர் உண்மையிலேயே உள்ளமும் வெளியும் நல்லவராக இருந்தார் என்றால் அவருக்கு மனிதர்கள் வழங்கக்கூடிய சாட்சி. அது இந்த உலகத்துல ஒரு இறை விசுவாசிக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு சான்றுறுதி, ஒரு சாட்சி, ஒரு கௌரவம். இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம். எப்ப அவன் உள்ளத்தளவிலும் வெளிப்படையான அமலிலும் இரண்டும் ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அவனை பார்த்து ஒருவர் புகழுவது, அவனை பார்த்து ஒருவர் நல்லவர் என்று சொல்வது, அவனை பார்த்து ஒருவர் சிறப்பாக பேசுவது அவனுக்கு இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய நற்செய்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தில்க புஷ்ரா ஆஜிலா லில் முஃமின், இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு கொடுக்கக்கூடிய நற்செய்தி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எப்ப உள்ளமும் அவனுடைய அமலும் இரண்டும் ஒன்றாக இருக்கிற போது, அவனுடைய அமல்கள் இஹ்லாஸோடு செய்யப்படுகிற நேரம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சான்றாக ஒரு நற்செய்தியாக இது இருக்கும். ஆனா உள்ளம் வேறாக இருந்து அவனுடைய அமல் நல்லதாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நற்சான்றுகள், அவனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ், அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, அவனுக்கு கிடைக்கக்கூடிய அபிமானிகள், அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரபல்யம், இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உலகத்துல ஒருதன் அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை நாடுறதுதான் இயலுமான ஒன்று, கிடைக்கக்கூடிய ஒன்று. மனிதர்களுடைய திருப்தி இயலாது, அதை அடைஞ்சு கொள்ளவே முடியாது. மனிதர்களுடைய திருப்தியை நாங்க அடைஞ்சு கொள்ளவே முடியாது. ஒரு மனுஷன் சொல்லுவாங்க, மனுஷன் இருந்து அடுத்தவன் இருந்து நல்ல பேர் எடுக்கிறது, அடுத்தவன் இருந்து திருப்தியை பெற்றுக்கொள்றது ஏடிஎம் மிஷின் மாதிரி என்பா, போட போடத்தான் கிடைக்கும். ஏடிஎம் மிஷின்ல உள்ளுக்கு காசு இருந்தா தான் தள்ளும். நாங்க வெளியில வைக்கணும், வெளியில கொண்டு போய் வைக்கணும், வச்சாதான் என்ன செய்யும், அது தள்ளும் உள்ளுக்கு இருந்து, இல்லாட்டி தள்ளாது.
அப்ப நாங்க அடுத்தவனுக்கு நல்லா இருக்க உதவி செய்யத்தான் அவன் நல்ல நம்மளை கதப்பானே தவிர நம்மள்ட்ட இருந்து ஒரு தரம் அந்த இது தடைப்படுமாக இருந்தால், நம்மள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நலவு அவனுக்கு இல்லாமல் போகுமாக இருந்தால் உடனடியா நம்மளுக்கு எதிராக அவன் மாறிடுவான். உடனடியா நம்மளை விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆளா மாறிடுவான். நம்ம மிச்சம் நல்லா இருப்போம், மிச்சம் நல்லா உதவி செய்வோம், மிச்சம் அவனுக்கு அவனை பாதுகாப்போம், அவனை பத்தி நல்ல நம்ம நினைச்சிருப்போம். ஒரு தரம் அவன் கேட்கும் போது நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமில்லாம இருந்திருக்கு. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு எங்களால முடியாம போயிருக்கு. மொத்தமே நம்மளை மாத்திருவான். இவனோட இருந்த ஒரு பிரயோசனம் இல்லை, இவனால ஒரு 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 அடைய முடியுமான ஒன்று, அல்லாஹுடைய திருப்தி அடைய முடியுமான ஒன்று. எனவே மனிதன் அடைய முடியுமான ஒன்றுக்காக என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். அடைய முடியாததற்காக முயற்சிக்க கூடாது. நாங்க அடுத்தவங்களோட எவ்வளவு நல்லுறவோட இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அதுக்காக அந்த உறவு மாறிக்கொண்டே போகும். இப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த மனிதர்களோட எங்களுக்குள்ள ஒரு உறவுங்கிறது தற்காலிகமானது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்க ஒவ்வொரு சாராரோட தொடர்புல இருப்போம். எங்களோட இளம் பருவத்துல பாடசாலையில நாங்க இருக்கிற நேரம் வேறொரு வட்டத்தோட இருந்திருப்போம். நாங்க ஒரு மதரசாவுக்கு போய் சேர்ந்தால் இன்னொரு வட்டம் எங்களோட இருக்கும். மதரசாவில இருந்து வெளியாகி ஏதோ ஒரு வேலைக்கு நாங்க போனமா இருந்தால் அங்க தொடர்புறாக்கள் வேறொரு குரூப்போட நாங்க தொடர்படுவோம். வேலை முடிஞ்சு நாங்க குடும்பம் அப்படின்ற ஆயிட்டமா இருந்தால் அதுக்கு பிறகு நாங்க தொடர்பாகிற கூட்டம் வேறொரு கூட்டமாக இருக்கு. அப்ப இந்த உறவுங்கிறது தற்காலிகமானது. மறுமையில இந்த எந்த உறவுமே எங்களுக்கு இருக்காது. ஒவ்வொரு மனுஷனும் அவனை பத்தி மட்டும்தான் சிந்திப்பான், அடுத்தாக்களை பத்தி சிந்திக்கவே மாட்டான். தன்னை பெற்றாரை பத்தி சிந்திக்க மாட்டான், குடும்பத்தை பத்தி சிந்திக்க மாட்டான், நண்பர்களை பத்தி சிந்திக்க மாட்டான், யாரை பத்தியும் சிந்திக்க மாட்டான். மறுமையில லிக்குல் இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனுன் யுக்னிஹி, அடுத்த ஆக்கள்ல எந்த தேவையும் இல்லைன்னு அடுத்த ஆக்களை மறக்கிற அளவுக்கு, கவனிக்காத அளவுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியமான விஷயம் அந்த நாள்ல இருக்கு. ஒவ்வொருத்தனுக்கும் அவனவனை பத்தி சிந்திக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கு. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபிஹி வ ஸாஹிபதிஹி வ பனி. அந்த நாள்ல மனுஷன் தந்தையை விட்டு, தாயை விட்டு, தோழனை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, எல்லாரையும் விட்டு விரண்டோடுவான். யாரும் பார்க்க மாட்டான். நண்பர்களை நேருக்கு நேர சந்திச்சு கொள்வாங்களாம். ஆனா யாரையும் பத்தியும் பேச மாட்டான். அவனை பத்தி மட்டும்தான் சிந்திப்பான். இது ஒரு தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான நிலையில அடுத்தவன்ட்ட நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காக அமல்களை செய்யறது முட்டாள்தனமா? முட்டாள்தனம். நம்மளோட இருக்கிறவன் நிரந்தரமா இருக்க போறவன் கிடையாது. நம்மளோட இருக்க போறவன் நம்ம எவ்வளவுதான் நலவு செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு தீமையை செஞ்சிட்டோம்டா மொத்தமா மாறி விமர்சிக்க போறான். நம்மளை பத்தி அடுத்தாக்கள் பேசாத அளவுக்கு நம்மளை தூற்ற போறான். அதான் மனித இயல்பு. மனிதன் விமர்சனங்கள்ல இருந்து பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி யாருமே இந்த உலகத்தில் நினைக்க இயலாது. அப்படி நினைச்சால் அது முடியாத காரியம். மனிதன் விமர்சிப்பான், அதான் அவன் பண்பு. மனிதன் தூற்றுவான், அவன் குறை சொல்லுவான். அப்ப நிரந்தரமா நம்மளோட இருக்க போறோனும் இல்லை. நம்ம நலவு செஞ்சிட்டோம்ன்றதுக்காண்டி நம்ம கெடுதி செய்யற போது மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலேயும் இல்லை. நம்மள முடியுமான அளவு விமர்சிக்க போறான், கழுவி ஊத்த போறான். அப்ப இவர் பாக்குறாருன்றதுக்காக அல்லது இவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காக இவரை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஏன் நம்மளோட அமலை பாழாக்கும்? உண்மையா முகஸ்துதிக்காக அமல் செய்யறதுன்றது முட்டாள்தனம். அது ஒரு புத்திசாலியுடைய வேலை கிடையாது. ஏன்னா நாம முகஸ்துதிக்காகத்தான் இந்த அமலை செய்தோம், இந்த வேலையை செய்தோம் என்று குறித்த நபர் அறிஞரா இருந்தால் அவர் தான் நம்மளுக்கு முதலாவது எதிரியா மாறுவார். பாரு, நீ என்ன நேசிக்கல தானே, அடுத்தவன் இப்படி கதப்பானதுக்கானே தானே இதை செஞ்ச, அடுத்தவன் உன்னை நல்லா கதப்பானதுக்கான தானே இது நீ தந்தேன்னு நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவனே நம்மளுக்கு எதிராக மாற போறான். அப்ப முகஸ்துதிங்கிறது நம்மளை பாதுகாக்கிற ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு நல்ல பேரை வாங்கி தரதும் கிடையாது. இந்த உலகத்திலையும் பிரயோஜனம் இல்லை, மறு உலகத்திலையும் பிரயோஜனம் இல்லை. அது ஒரு முட்டாள்களுடைய செயற்பாடு. நம்ம ஒரு நல்ல வேலையை செய்யற நேரம் அல்லாவுக்காக செஞ்சாலும் முகஸ்துதிக்காக செஞ்சாலும் அடுத்தவன் நம்மள நல்லவன் சொல்லத்தான் போறான். அதுல மாற்று கருத்து கிடையாது. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும்.
நம்ம ஒரு சமூகத்துல நல்லவரா இருந்தோம் என்று சொன்னால், நம்ம நல்ல பணிகளை நல்ல வேலைகளை செய்யறோம் என்றால், அமலுக்கு இபாதத்துக்களை ஈடுபடுறோம் என்றால், நம்மளை பார்க்கிறவன் இவர் நல்ல அமல் இபாதத்துக்களை ஈடுபடுறாரு, நல்லா படிக்காரு, நல்லா ஓதுறாரு, நல்லா இருக்கிறாருன்னு நம்மளை சொல்லத்தான் போறான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம முகஸ்துதிக்காக செஞ்சாலும் சொல்லுவான், அல்லாஹ்வுக்காக செஞ்சாலும் என்ன செய்வான் சொல்லுவான். அப்ப முகஸ்துதிக்காக நம்ம செஞ்சால் அல்லாஹ் கிட்ட நம்ம எந்த கூலியும் நம்ம எடுக்க இயலாது. அல்லாஹ் கிட்ட நம்ம துரத்தப்பட்டவர்களா, அவனுடைய அருளிலிருந்து விரட்டப்பட்டவர்களா மாற போறோம். ஆனா இந்த உலகத்துல பேரு கிடைக்கத்தான் போகுது. அல்லாஹ்வுக்காக செஞ்சமா இருந்தால் இந்த உலகத்திலையும் பேரு கிடைக்கும், அல்லாஹ் கிட்டையும் நன்மை கிடைக்கும். அப்போ ஒரு புத்திசாலி யாருக்காக செய்வான்? அல்லாஹ்வுக்காக தான் செய்வான். ஒரு புத்திசாலியை பொறுத்த வரையில அல்லாஹ்வுக்காக தான் செய்வான். ஏன்? முகஸ்துதிக்காக செஞ்சால் இந்த உலகத்துல மட்டும்தான் அவனுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது, மறு உலகத்துல ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனா அல்லாஹ்வுக்காக செஞ்சானா இருந்தால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு நன்மையும் கிடைக்க போகுது, மறுமையில் அவனுக்கு பாக்கியமும் கிடைக்க போகுது. இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா அவன் விஷயத்தில் அடுத்தவர்களுக்கு திருப்தியையும் போட போறான். அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை நேசிச்சுட்டான் என்றால், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை பொருந்தி கொண்டான் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அறிவிக்கிறான், இன்னார நான் பொருந்தி கொண்டேன் இப்படின்னு அறிவிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறாங்களாம்? அறிவிக்கிறாங்களாம், இன்னார அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டா என்ன விரும்புறான், நீங்களும் பொருந்தி கொள்ளுங்க விரும்புங்க மலக்குகளுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைப்பு விடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற நல்லவர்களுடைய உள்ளங்கள்ல அது என்ன செய்யப்படுகிறது? அவனை பற்றிய திருப்தி, அவனை பற்றிய நல்லெண்ணம் போடப்படுகிறது. இது எவ்வளவு பாக்கியம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நேசிக்காதாக்கள் இருக்காங்களா? அந்த நேசம் எப்படி நம்மளுக்கு வந்துச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நேசிக்காதாக்கள் இருக்கமா? அந்த நேசம் எப்படி நம்மளுக்கு வந்துச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி அவருடைய வரலாறு அது எல்லாம் எங்களுக்கு தெரியுமா? சரி, ஆனா நேசிக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நேசிக்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை என்ன செய்யறோம்? நேசிக்கிறோம். நபி அவர்களுடைய மனைவியர்களை நாங்க நேசிக்கிறோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நேசிக்கிறோம். சஹாபாக்கள்ல யாருடைய பேரை சொன்னாலும் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறோம்? புகழ்றோம். அவங்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்யறோம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு அடியாரை நேசிச்சுட்டானா இருந்தால், அல்லாஹுக்காக நாம அமல் செய்யற நேரம், அல்லாஹுக்காக நாங்க பாடுபடுற நேரம், அல்லாஹுடைய திருப்தியை நோக்காக கொண்டு நாம் செயல்படுகிற நேரம், அல்லாஹு தஆலாவுடைய நேசம் நம்மளுக்கு கிடைச்சிட்டுமாக இருந்தால், யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களோட உள்ளத்துல அந்த நேசத்தை அல்லாஹ் போட்டுருவான். எங்களை பத்திய நேசத்தை, எங்களை பத்திய நல்லெண்ணத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான்? அவங்களோட உள்ளத்துல போடுவான். எனவே நம்ம ஒரு புத்திசாலி, ஒரு நியூட்ரலான நோமலான ஒரு நல்ல மனுஷன் அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு அமலை நீங்க எனக்கு கற்றுத்தாருங்க, அதை செஞ்சா அல்லாஹு தஆலாவும் என்னை நேசிக்கணும், மனிதர்களும் என்னை நேசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? உலகத்துல பற்றற்றவனாக இரு, அல்லாஹு தஆலா உன்னை நேசிப்பான். உலகத்துல பற்றற்றவனாக இரு, அல்லாஹு தஆலா உன்னை நேசிப்பான். வஜஹத் ஃபீமா இந்த நாஸ் யுஹிப்புக்கன் நாஸ், அடுத்தவன்ட்ட இருக்கிறதுல தேவையற்றவனாக இரு, அடுத்தவன்ட்ட இருக்கிறத எதிர்பார்க்காம இரு, அடுத்தவன் உன்னை நேசிப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த முகஸ்துதிக்காக செய்யறவன் அடுத்தவன்ட்ட எதிர்பார்த்து செய்யறானா, எதிர்பார்க்காம செய்யறானா? எதிர்பார்த்து தான் செய்யறான். அடுத்தவன் நம்ம நல்லவன் சொல்லணும், அடுத்தவன் நம்மளை நல்லவர் என்று கதைக்கணும், அடுத்தவன் நம்மளை புகழணும் என்று எதிர்பார்த்து தான் செய்யறான். அப்ப அடுத்தவன்ட்ட இருக்கிறத நம்ம எதிர்பார்ப்போமாக இருந்தால் அடுத்தவன் நம்மை நேசிக்க மாட்டான். இது நபி அவர்களுடைய வாக்கு. இது பொய்க்காது, இது 100% உண்மை, இது பொய்க்காது. அப்ப அடுத்தவனுடன் இருப்பதை நாம் எதிர்பார்த்து ஒரு அமலை செய்தால் அந்த அமலின் ஊடாக அடுத்தவனுடைய திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்காது, அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன் அல்லாஹு தஆலா சொல்றதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அமில அமலன் அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு.
யார் எனக்காக ஒரு அமலை செய்து அதுல இன்னும் ஒருவருக்கும் பங்கு கொடுக்கிறானோ அவனையும் அவனுடைய அமலையும் நான் விட்டு விடுகிறேன், அவன் செய்த இணை வைப்பையும் நான் விட்டு விடுகிறேன். நான் இணை வைக்கின்ற இந்த இணை வைப்பாளர்களுடைய இணை வைப்பை விட்டும் மிக 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 தேவையற்றவன். அல்லாஹ் தால சொல்ற, எனக்கு எந்த தேவையும் கிடையாது அந்த அமல்ல. அல்லாஹ் தால சொல்ற, நாளை மறுமையில இந்த மாதிரி அமல் செஞ்சாக்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுவானா, நீங்க யாருக்காக அமல் செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போங்க, அவங்கள்ட்ட போய் உங்களோட அமலுக்குரிய கூலியை எடுத்துக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப முகஸ்துதிக்காக அமல் செய்யறவன் எவ்வளவு துப்பாக்கியசாலி நஷ்டவாளி என்று சொன்னா, இந்த உலகத்திலையும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. இந்த உலகத்திலையும் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட ஒரு காலத்துல அவனுக்கு நல்ல பேர் இருக்குமே தவிர நிலையானதாக அது இருக்காது. அவன் இந்த உலகத்திலையும் லொஸ்டாவான், மறு உலகத்திலையும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. மறு உலகத்திலையும் அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸோட அமல் செய்யறவனை பொறுத்தவரையில அல்லாஹு தஆலா அவனை பொருந்திக் கொள்வான். அவனை பற்றிய நல்லெண்ணம் அடுத்தவர்களுடைய உள்ளத்தில இருக்கும். அவனை பற்றிய பொருத்தத்தை அல்லாஹு தஆலா அடுத்தவர்களுடைய உள்ளத்திலே போடுவான். எனவே அல்லாஹு தஆலாவுக்காக அமல் செய்கின்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. இந்த இஹ்லாஸ் என்றது அல்லாஹு தஆலாவுக்காக அமல் செய்யறது என்றது கஷ்டமான ஒரு விஷயம், லேசான ஒரு விஷயம் கிடையாது, கஷ்டமான ஒரு விஷயம். ஷைத்தான் நம்மளை லேசில விடமாட்டான். ஷைத்தான் ஒரு அமலை செய்ய போறதுக்கு முன்னால அந்த அமல்ல இருந்து எங்களை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் அந்த சூழ்ச்சியில இருந்து நாங்க தப்பி அமல் செய்யறதுக்கு வந்துட்டமாக இருந்தால் அந்த அமல்ல பொடுபோக்கை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த பொடுபோக்கையும் தாண்டி அமலுக்குள்ள நாங்க நுழைஞ்சிட்டமா இருந்தால் அந்த அமல்ல கூலியை இல்லாமக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த அமல்ல கூலியை இல்லாமக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அடுத்தவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக அந்த அமலை நீட்டி நிதானமா அளவுபடுத்தி செய்யற அளவுக்கு நம்மளை வச்சிருவான். அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர அடுத்தவர்கள் ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு பெறுறது மிக 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 கஷ்டமானது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்கட அதபுல் முஃப்ரத்ல வரக்கூடிய ஒரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த இணை வைப்பு உங்கள்கிட்ட எறும்பு ஊறுவதை விட லேசாக ஊறும் நுழையும் என்று சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து தப்புறது கஷ்டம். இந்த இணை வைப்புல இருந்து இந்த முகச்சுதியில இருந்து ஒரு மனுஷன் தப்புறது கஷ்டம். அந்த எண்ணம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த எண்ணத்துக்கு பின்னாலேயே நாங்க போயிடக்கூடாது. எண்ணம் வரும், ஷைத்தான் கொண்டாந்து போடுவான். அந்த எண்ணத்துக்கு பின்னாலேயே நாங்க போயிடக்கூடாது. இப்ப நம்ம தொழுதுட்டு நிக்கக்குள்ள பக்கத்துல இவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அல்லது இந்த ஆள் பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம அவசரமா முடிச்சிடக்கூடா, அல்லது இந்த ஆள் பார்த்துட்டு இருக்கிறாரு, நாம இப்படி சும்மா இருக்கிற சுன்னத்தை தொழுவோம், இப்படி அந்த எண்ணம் நம்மள்ட்ட வராம விடாது, வரும். ஆனா அந்த எண்ணத்தை வச்சு கொண்டே நம்ம அமலை கண்டினியூ பண்ணக்கூடாது. அந்த எண்ணத்தை நம்ம மாத்தோம். அந்த எண்ணம் வார நேரம் இல்ல, நான் அல்லாஹ்வுக்காக இந்த அமலை செய்யறேன், அல்லாஹு தஆலா தான் எனக்கு கூலி கொடுக்க இருக்கிறான், இவரால எதுவும் கிடையாது என்று திரும்ப அந்த இஹ்லாஸை நாங்க கொண்டு வரோம். அல்லாஹு தஆலாட்ட அதிகமா துஆ செய்யும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அஅலம் வஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். நபி அவங்க கற்றது அந்த துஆ, இறைவா நான் அறிந்து கொண்டே உனக்கு இணை வைப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், என்னை அறியாமல் அப்படி நடந்தால் அதற்காக நான் உன்னோட மன்னிப்பு கோருகிறேன் என்று அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்று தந்தாங்க. எனவே இது மிக 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 முக்கியமானது. நாங்க அதிகமாக அமல் செய்வோம், நேரத்தை செலவழிப்போம், அதிகமாக கஷ்டப்படுவோம், தூக்கத்தை இழப்போம், இப்படி நிறைய கஷ்டப்பட்டு ஒரு அமலை செய்வோம். ஆனா ஷைத்தான் வந்து அதை லேசா அந்த அமலுக்குரிய பெருமதியை இல்லாம ஆகிட்டு போயிடுவான். லேசா ஷைத்தான் வந்து அந்த அமலுக்குரிய எந்த கூலியையும் இல்லாம ஆகிட்டு போயிடுவான். இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்ற எண்ணத்தை சீர்படுத்திக் கொள்வதற்காக என்னுடைய வாழ்நாளில் நான் கஷ்டப்பட்டதை போல உழைத்ததை போல ஒரு எதுக்காகவும் கஷ்டப்படல என்றார். யாரு இமாம் சுஃபியான் அத்-தௌரி? யாரு? சின்ன மனுஷனா அவரு. இஸ்லாமிய கலைகள்ல ஹதீஸ் கலையில மலை மிக 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 நம்பகமான ஒருவர். கிட்டத்தட்ட இமாம் மாலிக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபி இவங்களுக்கு நிகரான ஒருவர் இமாம் சுஃபியான் அத்-தௌரி. அவர் இந்த மாதிரி சொல்றாருண்டா, அப்ப நாங்கெல்லாம் யாரு? நாங்களாம் எம்மாத்திரம். கட்டாயமாக எங்களுடைய எண்ணங்கள் விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும், எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹு தாலாவுக்காக என்ற எண்ணத்தோடு நல்ல காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். வல்லோன் அல்லாஹு தாலா அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.